Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம Boruto level episode 65 and 66 தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு எபிசோட் மேலே வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பார்த்தன வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல மோமோசுக்கு கின்சக்கியை முடுங்கிருப்பான். ஆனா இப்ப நம்ம ஆட்கள் கேக்குறது என்னன்னா, எதுக்காகடா உன்னோட அளவே நீ முடுங்கி இந்த மாதிரி பவர்ஃபுல்லா மாறுன்னு கேட்டிருப்பானுங்க. அதுக்கு கின்சக்கியோட பதில், ஒட்சுசுகி கிளான்ல இருக்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு லாவுக்கு அடியில தான் வந்து வேலை செய்வாங்க. பட் இதெல்லாம் எங்களை பொறுத்த அளவுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அரக்கத்தனமான ஒரு ஸ்டைல் நின்னுகிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட நெட்ரிக்கனவே ஓபன் பண்ணிடுவான். நம்ம ஆட்கள் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. என்னதான் அட்டாக் பண்ணாலும் அசால்ட்டா அட்டாக் பண்ணுவான். அதே அசுரத்தனமா விழுந்துகிட்டு இருக்கும் அவங்க மேல. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து டாருயி மேல தான் அட்டாக் பண்ண போவான். செம்ம ஸ்பீட்ல போவான். அந்த ஸ்பீட வந்து டாருயால கால்குலேட் கூட பண்ண முடியல. அடுத்து காரா வந்து மண்ணை வச்சு தடுத்துக்கிட்டு இருப்பான். என்னதான் மண்ணை வச்சு தடுத்தாலும் அவனோட முடிய வச்சு தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோமோசுக்கு வந்து முடிய வச்சே வந்து காராவை அடிச்சு பறக்க விட்டுருவான். அடுத்து சோச்சரோ அடிச்சு பறக்க விட்டுருவான். சோ அடுத்து வந்து சுச்சுகாகே வந்து ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் அசால்ட்டா வந்து அந்த 4 காகேஸையுமே படுக்க போட்டுருவான். அண்ட் அடுத்ததான் மோமோசுக்கு நம்ம நருட்டோ கிட்ட தான் போவான். கிட்டத்தட்ட நருட்டோ வந்து செம்மையா பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. செம்மையா சண்டை கொடுத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் என்னதான் சண்டை கொடுத்தாலும் மோமோசுக்கு சக்கரா பாயிண்ட கரெக்டா பார்த்து அடிச்சு எப்படியோ நருட்டோவையும் வந்து காத்துல தூக்கிடுவான். அடுத்து சாஸ்கே அட்டாக் பண்ண வருவானா, சாஸ்கேயுமே அழகா அடிச்சு போட்டு அவனையுமே காத்துல தூக்கி ரெண்டு பேத்தையும் சுத்தி தூக்கி எறிஞ்சிருவான். அந்த டைம் பொருட்டோ வந்து பின்னாடி பாத்துக்கிட்டு இருப்பான். நம்ம தனியால என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த உடனே சாஸ்கே சொல்றது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்ததோ நீ ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிட்ட, நான் கொஞ்சம் பார்த்து தான் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். அண்ட் அடுத்து நருட்டோ அண்ட் சாஸ்கே ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போறதுக்கா ரெடியா நிப்பானுங்களா. பொருட்டோ வேணான்னு கத்துன அடுத்த செகண்ட் ரெண்டு பேரும் செம்ம ஸ்பீடா போய் அட்டாக் பண்ணுவானுங்க. நம்ம சாஸ்கே வந்துட்டு ரினிகன் பவர் ஓபன் பண்ணி சண்டை போடுவான். நம்ம நருட்டோ வந்து குராமா மோட வந்து ஓபன் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். அண்ட் கிட்டத்தட்ட அந்த 4 காகேஸ ஒரு ஆளா சண்டை போட்ட மோமோசுகி கிட்ட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மரண காட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோமோசுகி வந்து இந்த இடத்துல டல் ஆயிருவான். அவங்க கூட சண்டவே போட முடியாத அளவுக்கு நருட்டோ அண்ட் சாஸ்கே வந்துட்டு வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த இடத்துல மோமோசுகி வந்து பயங்கரமா கோவமாயிருவான். ஏன்னா இவனுங்க இவ்வளவு பவர்ஃபுல்லா அட்டாக் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் சாஸ்கே வந்துட்டு அவனோட ஷுரிகன் எடுப்பான். அண்ட் நம்ம நருட்டோவும் தயாரா இருப்பான். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷுரிகனை தூக்கி எறிவானுங்க. அது செம்ம வேகமா வந்துகிட்டு மோமோசுகியை டைவர்ட் பண்ணிட்டு இருக்கும். சடனா பார்த்தா தரை கடியில இருந்து ஒரு ஷுரிகன் வரும். அந்த ஷுரிகனே கிடையாது, நம்ம நருட்டோ தான் அது மூலமா வந்திருப்பான். அவன் அப்படியே பாஞ்சு போயிட்டு ரஷ்யன் ஷுரிகனை வந்து போடலாம் ட்ரை பண்ணுவான். ஆக்சுவலா ரஷ்யன் ஷுரிகனாவே இருக்காது, அது நம்ம சாஸ்கேவா இருக்கும். அண்ட் சடனா சாஸ்கே அடிக்க போக மோமோசுகி எப்படியோ வந்து சங்கிலி போட்டு லாக் அடிச்சிருவான். அண்ட் அந்த சங்கிலியை தாண்டி நம்ம சாஸ்கே வந்து ரினேகன் போட்டு எப்படியோ வந்துட்டு நம்ம மோமோசுகியவே லாக் அடிச்சிருவான். அடுத்து நம்ம நருட்டோ பாஞ்சு வந்து ஒத்தே அடி மாசா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நம்பால் சாஸ்கே வந்து ரினேகனை யூஸ் பண்ணி பிளானட்டரி டெவஸ்டேஷன் ஜுட்ஸோ போட்டு கல்லெல்லாம் எல்லா கல்லியும் வந்து ஒண்ணு கூடி எப்படியே மோமோசுகியை லாக் அடிச்சிருவானுங்க. அண்ட் திடீர்னு பார்த்தா மோமோசுகி புதுவிதமான ஒரு ஜுட்ஸோ போட்டுடுவான். அது மூலமா டிராகன் ஆட்டம் ஒன்று வந்துகிட்டு எப்படியும் இவங்க ரெண்டு பேத்தையும் பயங்கரமா கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்கோம். அந்த டைம் மோமோசுகி எஸ்கேப் ஆகி வந்து அவனுமே சண்டைக்கு இறங்குறதுக்காக வந்துருவான். அண்ட் கிட்டத்தட்ட வந்து சாஸ்கே வந்துகிட்டு கொல்ற நிலைமைக்கு போயிடும் அந்த டிராகன்ஸ். பட் நம்ம நருட்டோ குராமாவை வெளியே கொண்டு வந்து கெத்தா வந்து சாஸ்கேவை காப்பாத்துவான். அண்ட் சடனா பார்த்தா மோமோசுகி வந்துட்டு ஒரு கல் மனிதனை இறக்கி விடுவான். அவன் பார்த்தா வந்து மாசா நின்னுகிட்டு இருப்பான். டேய் நீ என்னடா மாசா நிக்கிற அப்படின்னு சொல்லி குராமா எப்படியே சண்டை போட போகும். பட் நம்ம சாஸ்கே என்னோட பவரை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குராமா மேல வந்து சூசனவை போட்டு விட்டுருவான். அதையும் தாண்டி ஒரு கத்தி மாதிரி கையில வந்து நம்ம சாஸ்கே எடுத்துருவான். அண்ட் ஃபைட் வேற மாதிரி போகும். ரெண்டு பேரும் மாசா இறங்கி எப்படியும் அந்த கோலம் இருக்குல்ல, அதாவது கல்மணி அதை வெட்டி தாக்கிடுவானுங்க. அண்ட் இதெல்லாம் காரா வந்து பாத்துக்கிட்டு மிரண்டு போயிடுறான். அண்ட் இதெல்லாம் தூரத்துல இருந்து பொருட்டோ பாத்துட்டு மிரண்டு போயிருவான். என்னடா ஃபைட் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல எல்லா காகேஸுமே ரிட்டர்ன் வந்துருவாங்க. அண்ட் இந்த டைம் நடக்க கூடாத விஷயம் ஒண்ணு நடந்துருச்சு. என்னன்னு பார்த்தா அந்த டாக்டர் பையன் இருக்கான்ல, அவன் எப்படியோ இந்த இடத்துக்கு வந்துருவான். வந்துகிட்டு இந்த கேஜெட்டோட பவரை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட் அ டைம்ல வந்து எல்லா ஜுட்ஸுவையும் போட்டு விட்டுருவான். அந்த அட் அ டைம்ல எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மோமோசுக்கு உறிஞ்சு எடுத்துருவான். அட பண்ணக்கூடாத விஷயத்த பண்ணிட்டானே பண்ணி பயவுலா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல டாருயி பாத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த இடத்துல எனக்கு இந்த பில்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி மோமோசுக்கு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. அண்ட் சடனா வந்து எல்லா பவரையும் கூட்டி வந்து அட்டாக் பண்ணுவான். இப்படியே காரா தடுத்துருவான். அண்ட் அடுத்த செகண்ட் யாராலையும் நவர முடியல. என்னன்னு பார்த்தா நாரா கிளானோட பாரலைசிஸ் ஜுட்ஸோ வந்து அந்த இடத்துல போட்டு விட்டுருவான். அண்ட் டோட்டல் ஏரியாவையும் கவர் பண்ணிடுவான் அந்த மாதிரி. அண்ட் அதே சமயத்துல நருட்டோ மேல சில ராடெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவான். எதுக்குன்னு பார்த்தா நம்ம நருட்டோ கிட்ட இருக்க அந்த குராமாவோட சக்கராவையும் இப்போ வந்து மோமோசுக்கு இழுக்க போறானா. அதை சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இங்க இருக்க எல்லாத்தோட கதையும் முடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதையும் தாண்டி இப்ப பொருட்டோ நான் ஏதாவது கண்டிப்பா
பண்ணியானோ அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் யோசிச்சு பார்ப்பான். ஆக்சுவலா சாஸ்கே வந்து நம்ம பொருட்டோவை பார்த்து உன் நிஞ்சாவே தான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். எது நிஞ்சாவேவா, அதெல்லாம் வந்து இது வரைக்கும் நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பொருட்டோ சொல்லியிருப்பான். அதுக்கு சாஸ்கே சொல்றதுன்னா நீ வந்து ஏதோ ஒரு டைம்ல, அதாவது பேட்டில் டைம்ல இதெல்லாம் நீ கத்துக்கிட்டு தான் ஆகணும், இதெல்லாம் நீ இறக்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா அதையும் தாண்டி உன் மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாஸ்கே சொல்லியிருப்பான். சோ அதெல்லாம் இந்த இடத்துல பொருட்டோ யோசிச்சு பார்த்துட்டு என் சென்சை வந்து என்ன ரொம்ப நம்புறாரு, அவரோட நம்பிக்கை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே அந்த இடத்துல சாஸ்கே வந்து பொருட்டோன்னு கத்துவானா, உடனே ரசையங்கன் எடுத்து வீசுவான் பாருங்க. என்னடா இது, இதெல்லாம் அசால்ட்டான ஜுட்சுவா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் மோமோசுகி பாத்துக்கிட்டு இருப்பான். அதை நான் கண்டிப்பா உறிஞ்சிருவேன்னு சொல்லிட்டு இருப்பான். பட் அந்த ரசையங்கன் வந்து காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கப்ப சடனா பார்த்தா மோமோசுகியோட வாயிலே பொல்லீர்னு விழுகுது. சோ அப்பதான் சாஸ்கே சிரிச்சுக்கிட்டு இருப்பான். வந்து இதுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அதுக்கான காரணம் வந்து இதுதான். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த பார்த்திருப்போம். அதாவது நம்ம பொருட்டை வந்து ரசையங்கனை தூக்கி போடுறப்ப அந்த மரத்துக்கு எதுவும் ஆயிருக்காது, பட் லேட்டா தான் அந்த மரத்திலே டேமேஜ் விழுந்திருக்கும். சோ அததான் இந்த இடத்துல சாஸ்கே வந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அதனாலதான் நருட்டோ அந்த இடத்துல மிரண்டு போயிருவான். அதுக்கான காரணம் எங்க இருந்தா அந்த ஜுட்சுலாம் கத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கு சாஸ்கே சொல்றது என்னன்னா, நான் தான் இவனை கத்துக்க சொன்னேன், அதுக்கப்புறம் உன ஸ்டூடெண்டா வந்து மாத்திட்டேன், இவன் வந்து கத்துக்கிட்டாதான் ஸ்டூடெண்டா மாத்துவேன்னு சொல்லியிருந்தேன். சோ அதுக்காக உன ஸ்டூடெண்டாவும் மாத்திட்டேன். அதையும் தாண்டி இவங்கிட்ட இருக்க ரசையங்கன் கொஞ்சம் ஸ்பெஷலானது, ஏன்னா அதுல லைட்னிங் ஸ்டைல் இருக்கனால தான். சோ இந்த இடத்துல வந்து மோமோசுகி வீழ்ந்துட்டான். அதையும் தாண்டி இந்த லைட்னிங் ஸ்டைல் வந்து போறனால இதுக்கு ஒரு புது பேர் கொடுத்தானோ, வேனிஷிங் ரசையங்கன் அப்படின்னு சொல்றப்ப அப்பாவும் புள்ளையும் அட் அ டைம்ல ரியாக்ஷன் கொடுப்பானுங்க. இப்ப சாஸ்கே சொல்றதுனா, எந்த ஒரு விஷயத்தையும் நீ அச்சீவ் பண்ணும் அப்படின்னா அதுக்காக நீ கடுமையா ட்ரைனிங் எடுத்தே ஆகணும், ட்ரைனிங் இஸ் தி ஒன்லி வே டு அச்சீவ் தட் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சாஸ்கே சொல்லிட்டு இருப்பான். அண்ட் சடனா மோமோசுகி கடுப்பாயிருவான். என்னவே எப்படி அட்டாக் பண்ணீங்க, எந்த மாதிரி ஜுட்சுவை போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பதான் சாஸ்கே சொல்லுவான், இந்த மாதிரி எந்த ஒரு ஜுட்சுவும் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா அது கண்டிப்பா உங்ககிட்ட நல்லா வேலை செய்யும், அதாவது அதை உன்னால அப்சர்வ் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஜுட்சு போட்டா நீ கண்டிப்பா வீழ்ந்துருவ அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சாஸ்கே சொல்ல எல்லா காகேஸுமே ரெடி ஆயிடுறாங்க. அண்ட் சடனா பார்த்தா மோமோசுகி இன்னும் மிச்ச இருக்க பில்ஸ் எல்லாத்தையும் வாயில போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இன்னமும் பவர்ஃபுல்லா மாறுவான். அப்ப சோச்சுரோலாம் மிரண்டு போயிருவான். டேய் இவங்கிட்ட நிறைய பில்ஸ் ஒளிச்சு வச்சிருக்கான்டா, சோ அதனால இவனை அடுத்த அட்டாக்லயே இவனை நம்ம சோலிய முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம நருட்டோ வந்து பொருட்டோவை பார்த்து உன்னோட ரசையங்கனை உருவாக்க சொல்லுவான். சோ பொருட்டோவை யோசிச்சுக்கிட்டே ரசையங்கனை உருவாக்குவான். ரொம்ப சின்னதா இருக்கும். பட் நம்ம நருட்டோ வந்து அவனோட சக்கராவையும் கொடுத்து எப்படியோ அந்த ரசையங்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்குவான். பெருசாக்குறப்பயே கிட்டத்தட்ட ஜிரையா, நெஜி, மினாட்டோ, குஷினா எல்லாருமே இந்த ரசையங்கனை வந்து பெருசாக்குற மாதிரி காட்டுவாங்க. ஆனா அதையும் தாண்டி நம்ம நருட்டோக்குள்ள இருக்க எல்லா ஃபீலிங்ஸையும் அந்த சக்கரா மூலியமா எப்படியோ பொருட்டோக்கு காமிச்சிருவான். இதெல்லாம் பொருட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு வழிகளை தாண்டி எப்படி நீங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல பாத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் கடைசியில சாஸ்கேவே ரெடி ஆயிட்டு அவனுமே பாஞ்சு போய் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட வந்துகிட்டு கத்தி சண்டைய மாசா போட்டுக்கிட்டு இருப்பான். ஒத்த கையை வச்சுக்கிட்டு ரினேகனை வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி விளையாண்டுகிட்டு இருப்பான். ஒரு சமயத்துல சாஸ்கேவுமே வந்து அடி வாங்கிடுவான். அண்ட் இப்போ உன்னோட டைம்டா அப்படிங்கிற மாதிரி சாஸ்கே பொருட்டோ பார்த்து சொல்ல பொருட்டோ வந்து ஷேடோ க்ளவுன்ஸ்லாம் போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் வந்து அதாவது சின்ன ரசையங்கனை போடுவான். இதெல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி மோமோசுகி நின்னுட்டு இருக்கப்ப அப்பதான் அந்த பெரிய ரசையங்கனை போடுவான். ஆனா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளுறப்ப டக்குன்னு பார்த்தா மோமோசுகி வந்துகிட்டு அவனுமே ஒரு சக்கரா பாம்பு போட்டு விட்டுரும். அதுமே கிட்டத்தட்ட வந்து நம்ம பொருட்டோவை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். பொருட்டோட கையெல்லாம் வலிக்கும். பட் இருந்தாலும் இதை நான் கண்டிப்பா முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அழுத்தி எப்படியோ மோமோசுகி மேல அதை போட்டுறான். கடைசியில பார்த்தா மோமோசுகி வந்து நம்ம பொருட்டோ கிட்ட பேச ஆரம்பிச்சிருவான். அண்ட் இந்த மாதிரி ஒட்சுசுக்கியோட பவர் உன்னால கரெக்டா யூஸ் பண்ண முடியுது, அண்ட் உன்னோட விதியெல்லாம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி விதியை பத்தி பேச ஆரம்பிக்க டக்குன்னு பொருட்டோட கண்ணு வெள்ளையா மாறுது. அண்ட் கண்டிப்பா அந்த விதி உன்னை சும்மா விடாது, நான் உன கண்டிப்பா வந்து உன்னோட பவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவேன் பொடி பயலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோமோசுக்கி அப்படியே காதோட காத்தா கரைஞ்சு போயிடுறான். எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்க. அண்ட் பொருட்டோலாம் செம்ம ஆச்சரியத்துல இருப்பான். நானாதான் இவன் சோலிய முடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து செம்ம ஆச்சரியத்துல இருப்பான். சோ அப்ப சாஸ்கே சொல்றது என்னன்னா, அந்த காலமா இருக்கட்டும் இந்த காலமா இருக்கட்டும் ஷினோபி தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதையும் பார்த்து நருட்டோ சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் வந்து ரெண்டு பேருமே முட்டாள்றா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சாஸ்கே சொல்ல ஆனா அதையும் கேட்டுட்டு நருட்டோ சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் அந்த டைம் வந்து நம்ம பொருட்டோ காட்டுவானுங்க. கிட்டத்தட்ட மோமோசுகி கிட்ட பேசிட்டு இருந்தான்ல அதே ஃப்ளோல இப்ப திரும்ப மோமோசுகியை பார்த்து பேசுறானா, நான் மனித குழந்தை தாண்டா, நான் கண்டிப்பா வந்துகிட்டு வேற லெவல்ல பண்ணுவேன்டா, என் பேரு பொருட்டோ உசுமாக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அடுத்து ஊர்ல எல்லாருமே வெல்கம் பண்றதுக்காக ரெடியா இருப்பாங்க. சோ அப்ப போர்ட்டல் ஓபன் பண்ணி நம்ம ஆட்கள்லாம் உள்ள வர அண்ட் ஹினாட்டா தான் ஃபர்ஸ்ட் போய் நருட்டோவை வந்து கட்டிப்பிடிப்பா. உனக்கு ஒன்னும் ஆகலையே, உனக்கு பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அடுத்து பொருட்டோவை கட்டிப்பிடிப்பா. அண்ட் அடுத்து ஒவ்வொரு ஃபேமிலியா ரீயூனிட் ஆயிட்டு இருக்க. அண்ட் சடனா ஷினிக்கி வந்து பொருட்டோவை பார்த்துட்டு நீ எப்பறா உயிரோட வந்த, நீ வந்து செத்து போயிருவேன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் அடுத்து ஷிக்கமாரு வந்து எல்லா பொறுப்பையும் கையில எடுத்து இடிஞ்சு போன பில்டிங்ஸ் அண்ட் எல்லா இடத்தையும் சரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நருட்டோவும் பழையபடி வந்துட்டு அவன் ஆபீஸ்ல உட்காந்து வேலையை பாத்துக்கிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட மயங்கியே விழுந்துருவான். அந்த அளவுக்கு திரும்ப ஆபீஸ் ஒர்க்க பாத்துக்கிட்டு இருப்பான்.
இருப்பான். அண்ட் அதே சமயத்துல பொருட்டோ அவன் அந்த பெரிய ரஷங்கனை போட்டனால அவன் லெஃப்ட் கை வந்துகிட்டு எப்படி டேமேஜ் ஆயிடுச்சு போல இருக்குது. சோ அதனால கட்டு போட்டிருக்கான். அண்ட் அவனோட Dress வந்து கிழிஞ்சிருக்கும் போல இருக்குது. அந்த Dress வந்து ஜஸ்ட் அதாவது தச்சு மட்டும் வச்சுக்குவான். அப்ப ஹினாட்டா கேக்குறதுனா உனக்கு ஏதாவது புது Dress வேணுமா அப்படின்னு சொல்லி கேப்பா. அதுக்கு நம்ம பொருட்டோ எனக்கு புது Dress எல்லாம் வேணாம், இதுவே எனக்கு கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் நெக்ஸ்ட் பொருட்டோ வந்து ஷினிகி கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். பட் ஷினிகி கூட இருக்க இன்னொருத்தன் தான் ஓவரா பேசிட்டு இருப்பான். நீ அந்த கேஜெட்டை யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சரி நான் மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ கேட்டுட்டு இருப்பான். பட் அவன் எதுவுமே சொல்லாம கிளம்பிடுவான். பட் அவங்க டீம்ல இருக்க ஒரு பொண்ணு மட்டும் நீ பண்ணது ரொம்ப தப்பு தான், பட் இருந்தாலும் அடுத்த தடவை இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அதே சமயத்துல சாரதாவும் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஒவ்வொரு ஆள்கிட்டயே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாரதா அசால்ட்ட கேப்பா. அண்ட் மறுபடியும் நருட்டோ, சாஸ்கே அண்ட் ஷிகமாரு வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்துட்டு போனவன் ஜஸ்ட் ஒருத்தன் தான், பட் இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களும் அந்த சக்கராவை தேடி மறுபடியும் நம்ம வில்லேஜுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் சாஸ்கே சொல்லுவான். வேற யாரும் இல்ல, ஒரோசுக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டான்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாஸ்கேவுமே நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். பட் இருந்தாலும் நருட்டோ வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போக வேண்டாம், எதுக்கு உடனே கிளம்புற, ரெஸ்ட் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவான். பட் இருந்தாலும் என்ன தவிர மத்த யாராலையும் இந்த உரோசுக்கியை கண்டுபிடிக்க முடியாது, அதனால நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பசாட்டு வந்து நருட்டோ திட்டிட்டு கிளம்பிடுவான். மிட்சுக்கியை பத்தி விசாரிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அவன் பயங்கரமா டேமேஜ் ஆயிருச்சு, சோ நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிப்பாங்க. ஆக்சுவலா மிட்சுக்கி வந்து சொல்றது என்னன்னா, நான் என்னோட முழு சக்கராவையும் பயன்படுத்திட்டேன், சோ அதனாலதான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு சக்கராவை வெளிப்படுத்த முடியுதுன்னா நீ உண்மையாலே பவர்ஃபுல்லான ஆளு தான் அப்படிங்கிற மாதிரி ஈவா பாய் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா அம்மா தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ட் டக்குன்னு வந்து அந்த இடத்துல ஷிகடாய் வருவான். வந்தோடனே வந்துட்டு ஷிகடாய் அண்ட் பொருட்டோ ரெண்டு பேருமே வந்து தனியா வந்து ட்ரெயின் மேல உட்காந்து போயிட்டு இருப்பாங்க. எப்பவும் போல ஜாலியா பேசிட்டு இருப்பானுங்க. பட் இப்ப எதுவுமே பேச முடியாம வந்து ரெண்டு பேரும் அமைதியா வந்துகிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அட்டா டைம்ல மன்னிப்பு கேக்குறானுங்க. நீ இது கூட மன்னிப்பு கேக்குற அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ கேட்பான். ஆக்சுவலா ஷிகடாய் சொல்றது என்னன்னா, நீ பல தடவை வந்து என்ன மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருந்த, பட் நான் பிஸியா இருக்கனால உன்னை மீட் பண்ணவே முடியல, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டுட்டே இருப்பானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படியே எப்பவும் போல வந்து பொருட்டோ ஷிகடாய் காம்போவா மாறிடுவானுங்க. அண்ட் பொருட்டோ மன்னிப்பு கேட்கிறான். ஆக்சுவலா அந்த கேஜெட்டை நான் யூஸ் பண்ணிருக்க கூடாது, நான் மன்னிச்சிரு அப்படிங்கிறப்ப அதெல்லாம் விட்டு தரல, அதெல்லாம் முடிஞ்ச கதை அப்படிங்கிற மாதிரி தான் ஷிகடாய் சொல்லுவான். அதையும் தாண்டி இந்த 5 காகேஸை பத்தி என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல ஷிகடாய் கேட்பான். அதுக்கு பொருட்டோ சொல்றதுன்னா, அவங்க உண்மையாலே ஃபேண்டாஸ்டிக், அதையும் தாண்டி எங்க அப்பா பயங்கரமான ஆளு, அவர்கிட்ட இருக்க பவர்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும், பட் இருந்தாலும் அவர் கண்டிப்பா நான் தோக்கடிப்பேன், அவரோட நான் கண்டிப்பா ஒரு நாள் சர்பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நாங்க உண்மையான ஷினோபிஸா வருவோம், நம்ம ரெண்டு பேருமே வந்து பேரண்ட்ஸோட அதாவது வேலை வரல, நம்மளாம் ஒரு தனி வழியை கிரியேட் பண்ணி நம்ம ஒரு ஷினோபியா மாறுவோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு இருப்பானுங்க. கட் பண்ணிட்டு ஷினிகி தான் காட்டுவானுங்க. கிட்டத்தட்ட வந்து காரா கிட்ட கேட்டுட்டு இருப்பான். ஆக்சுவலா பொருட்டோ வந்து ஒரு லோ லெவல் நிஞ்சா, பட் எப்படிதான் வந்து அவன் வந்து ஒட்சுதுக்கி கிளான்ல இருக்க ஒருத்தனை தோக்கடிக்க முடியும், அதையும் தாண்டி நீங்க வந்து என்ன வந்து அந்த ஒட்சுதுக்கி கிளான் கூட வந்து ஃபைட் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா அதையும் தாண்டி நான் வந்து அந்த ஒட்சுதுக்கி கிளான்ல இருக்கவங்க கூட ஃபைட் பண்ண போறப்ப நீங்க என்ன தடுத்து வச்சீங்க, சோ அப்போ வந்து நான் கண்டிப்பா பொருட்டோவை தோக்கடிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து பல கேள்விகள் வந்து காரா மேல கேட்டுக்கிட்டு இருப்பான். பட் காரா ஒரே விஷயத்தான் சொல்லுவான், எப்பவுமே உன்னோட ஓன் நிஞ்சாவை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு, வேற எதுவும் எக்ஸ்ட்ராலாம் திங்க் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல பொருட்டோ வந்து இப்ப சாஸ்கே பாக்குறதுக்காக போவான். இந்த மாதிரி சாஸ்கே வந்து நான் ஊரை விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பொருட்டோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பொருட்டோ வந்து அங்க மோமோசிக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல சாஸ்கே கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்ப சாஸ்கே சொல்றது என்னன்னா, அங்க நடந்த விஷயம் எதுவுமே வந்துகிட்டு இன்னும் வந்து முடிவுக்கு வரல, சோ அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன கண்டிப்பா வந்து நீ சிக்னல் கூட, நான் கண்டிப்பா வந்து உன்னை வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சாஸ்கே சொல்லுவான். அதுக்கப்புறம் பொருட்டோ வந்து நம்ம சாஸ்கேவோட ஹெட் பேண்ட் அவங்ககிட்டே கொடுப்பான். பட் சாஸ்கே வேணான்னு சொல்லிடுவான், இதை நீனே வச்சுக்கோ, ஏன்னா என்னோட ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து இந்த ஹெட் பேண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். நான் அதையுமே நம்ம பொருட்டோ வந்து சந்தோஷமா வாங்கி வச்சுக்குவான். அதையும் தாண்டி மறுபடியும் ஊருக்கு வர்றப்ப எனக்கு பல டெக்னிக்லாம் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு சாஸ்கே, ஆல்ரெடி உனக்கு நான் பேசிக்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்டேன், சோ அதை நீ கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி மாஸ்டர் பண்ணிட்டு அப்படின்னா நான் மேற்கொண்டு பல விஷயங்களை சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். வந்து சந்தோஷப்பட்ட பொருட்டோவும் கிளம்பிடுவான். அதே சமயத்துல சாரதா அந்த இடத்துக்கு வருவா. இந்த மாதிரி எனக்குமே வந்து சொல்லித்தாங்க, எனக்குமே இப்போ ட்ரைனிங் சொல்லித்தாங்க, எனக்கு இந்த மாதிரி ஃபயர் பால் ஜுட்ஸ் எல்லாம் சொல்லித்தாங்க, அடுத்த தடவை ஏதாவது எனிமி வந்தானா நான் அவனை போட்டு தள்ளுறேன், எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போவா. அண்ட் நைட்டும் ஆகுது. அண்ட் நம்ம மிட்சுக்கி காட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு கிளையில, அதாவது மரத்தோட கிளையில உட்காந்து கிடப்பான். அண்ட் எதிரில் பார்த்தா நம்ம ஒரோச்சிமாரு இருப்பான். இந்த மாதிரி ஒரோச்சிமாரு சொல்றது என்னன்னா, நீ உன்னோட ஸ்டேஜ் மோட ஓபன் பண்ணிருக்க, ஏதோ ஒரு காரணத்துக்கு ஓபன் பண்ணிருக்க, பட் அவ்வளவு பேர் இருக்கிறப்ப நீ ஓபன் பண்ணக்கூடாது, அது உனக்கே பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு மிட்சுக்கி சொல்றது என்னன்னா, என்னோட சூரியனே அழியிறப்ப எதுக்காக நான் வந்து அதாவது ஸ்டேஜ் மோட யூஸ் பண்ணாம இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். சரி நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணிருக்க, பட் அடுத்த தடவை பார்த்து செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரோச்சிமாரு அந்த இடத்த விட்டு போயிருவான். அதுக்கப்புறம் நம்ம பொருட்டோ வந்து டிவில இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பான். அந்த இன்டர்வியூ முடிஞ்சு வந்தோடனே நம்ம சாரதாலாம் மிரண்டு போயிருவா. டேய் எப்படிடா இப்பெல்லாம் பேசுற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க
கேள்வி கேட்டாங்க பதில் சொன்னேன், இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அந்த டைம் மிட்சுகி வந்துட்டு பொருட்டோவை பார்த்துட்டு, டேய் நீ உண்மையிலே வேற லெவல்ரா, உங்க அப்பா ஒரு ஹோக்காகே, உங்க தாத்தா ஒரு ஹோக்காகே, அதாவது மினாட்டோ தி 4th ஹோக்காகே இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கப்பயே நீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுப்பான் மிட்சுகி. உடனே சாரதா வந்துகிட்டு, டேய் பொருட்டோ நீ ஹோக்காகே ஆயிராதரா, நீ இது ஹோக்காகே ஆகுறேன்றத சொல்லிராதரா அப்படிங்கிற மாதிரி தான் சாரதா கேப்பா. நான் ஹோக்காகே ஆக மாட்டேன். சோ எங்க குடும்பத்துல ஆல்ரெடி வந்து 2 பேர் ஹோக்காகே ஆயிட்டாங்க. பட் என்னோட வழி வேற. என்னோட நிஞ்சாவே சாஸ்கே மாதிரி ஒரு கூலான நிஞ்சாவா நான் மாறணும். அதுதான் என்னோட ஓன் நிஞ்சாவே. நான் ஹோக்காகே ஆக மாட்டேன். நீ ஹோக்காகே ஆயிரு, உன்னை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன், எந்த நிலைமையிலயும் உன்னை வந்து நான் கைவிட்டுற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாரதாவை பார்த்து சொல்ல, சாரதா மூஞ்சிலாம் சேவக்க ஆரம்பிச்சிடும். என்ன இது மூஞ்சில சவந்து கிடக்குது அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கேட்பான். அண்ட் அதுக்கு சாரதா ஒன்னும் இல்ல, எனக்கு சில வேலைகள் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவான். அண்ட் மிட்சுகியுமே வந்துட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவான். பட் பொருட்டோ வந்து இன்னும் அந்த மோமோசுகி சொன்ன விஷயங்களை தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அண்ட் சடனா வந்து அவன் கையில இருக்க கட்டை அவுத்துட்டு பார்த்தா இது மார்க் மாதிரி ஒன்று இருக்கும். சோ அப்படியே யோசிச்சுக்கிட்டே வீட்டுல போனா வந்து நருட்டோ முன்னாடியே வீட்டுக்கு வந்திருப்பான். சோ அப்படியே பார்த்தா வந்து நம்ம நருட்டோ வந்து ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருப்பான். எதுக்குன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து பர்த்டே கொண்டாட முடியாம போயிருக்கும். சோ அதனால 2 பேரோட பர்த்டேவும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு கேக் வந்து வாங்கிட்டு வந்திருப்பான். அண்ட் சடனா பொருட்டோ வந்து பாஞ்சு போய் நருட்டோட வயித்துல குத்துவான். என்னன்னு கேட்டா நீங்க ஷேடோ க்ளோனா இல்ல ஒரிஜினல் நருட்டோவான்னு செக் பண்ண அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவான். அண்ட் வந்து பொருட்டோவும் அதுக்கப்புறம் நருட்டோ மாத்தி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அண்ட் சடனா ஹீமாவோரியும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருவா. அண்ட் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டோ ஹீமாவோரி 2 பேரும் சேர்ந்து வேலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கேக்லாம் வெட்டி எல்லாருமே சந்தோஷமா போயிட்டு இருக்கோம். காலையில வந்து லேட் ஆயிரும் போல இருக்குது. சோ அதனால நருட்டோ பொருட்டோ 2 பேருமே அவசரப்பட்டுட்டு ஓடுவானுங்க. அண்ட் பம்ப் அடிச்சுட்டு அவன் வேலையை பார்க்கறதுக்காக சரி உண்டு அதாவது வெறி கொண்டு போயிட்டு இருப்பானுங்க. அண்ட் இது நாள் வரைக்கும் நான் கொஞ்சம் மோசமா இருந்துட்டேன். அண்ட் எல்லா விஷயங்களும் இது நாள் வரைக்கும் கத்துக்கிட்டு வந்தேன். அண்ட் இனிமே இது வரைக்கும் எங்க அப்பாவோட ஸ்டோரி தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் இனிமேல தான் இந்த பொருட்டோ உசுமாக்கியோட ஸ்டோரியை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி பாஞ்சு வரதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோ கிட்டத்தட்ட உங்களுக்கு சுத்தமா புரியாம கூட போயிருக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு தான் வந்துகிட்டு 65th எபிசோடு வந்திருக்கும். சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.